வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் விலகி செய்ய ஓடக்கூடியதுங்க. நம்ம வாழ்க்கை ரொம்ப நல்ல நிலைமைக்கு மாறும். வெல்கம் டு எம்எஸ் பேசி தமிழ் கிச்சன். மரணத்தின் பிடியிலிருந்து தப்ப வைக்கக்கூடியது இந்த மீனாட்சி அம்மன் கோவில் வழிபாடு. இப்போ வீட்டில் யாரோ ரொம்ப உடம்பு முடியலை, அவங்க உயிர் பிழைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோமா, கட்டாயம் அந்த வழிபாடு செய்யுங்க. அவங்க நல்லபடியாக எந்திரிச்சு வந்துடுவாங்க. அதே நேரத்தில் நம்மளுக்கு ஏதோ ஒரு நேரம் சரியில்லை, கண்டம் இருக்குது, ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாதகம் பார்க்கும்போதெல்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா, நம்மளுக்கு இந்த நேரம் சரியில்லை, கிரக பயிற்சி சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, ஏதோ ஒரு நேரம் சரியில்லாமல் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி சமயத்துலேயும் இந்த வழிபாடு முன்கூட்டியே நீங்கள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்து தலைக்கு தலைப்பாகையோடு போனது மாதிரி விலகி போயிருங்க. அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த வழிபாடு இது. நிறைய பேரோட வாழ்க்கையில் நடந்த வழிபாடு. இந்த மாதிரி வழிபாடு பண்ணி அவங்க மரணத்திலிருந்து தப்பிச்சிருக்காங்க. இந்த முறைப்படி இன்றைக்கி மீனாட்சி அம்மன் கோவிலில் போய் வழிபாடு பண்ணி பாருங்கள். கட்டாயம் உங்கள் வாழ்க்கையிலே நல்லது மட்டுமே நடக்கும். நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், பணப்பற்றாக்குறைகள், குழந்தைகள் படிப்பு, குழந்தை வரம், திருமணம், நம்ம வாழ்க்கையில் நம்ம பிறந்ததுலேருந்து பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்து நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடத்தி காட்டக்கூடியது மீனாட்சி அம்மன் கோவில் வழிபாடு. ஒவ்வொரு விதமான வழிபாடுகள் இருக்குங்க. அங்கே கோயிலில் போய் பார்த்தீங்கனாலே தெரியும். அங்கே இருக்கக்கூடிய தூண்கள் கூட அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது, தூணில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் கூட. அதனால் பாருங்கள், நம்ம சேனல் நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேங்க. ஒவ்வொரு வழிபாட்டுக்கும் மீனாட்சி அம்மன் கோவிலில் இது ஐதீகம். இது நான் சும்மாலாம் வீடியோவில் சொல்லலைங்க. என்னோடய வாழ்க்கையில் நடந்ததும் சரி, எனக்கு தெரிஞ்சவங்களோட வாழ்க்கையில் நடந்தது சரி, நான் நிறைய பேரோட வாழ்க்கையில் நடந்த இந்த வீடியோக்களுக்காக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதும் சரி, கோவிலில் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதும் சரி, அடுத்து ஐதீகமும் சரி. இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு மீனாட்சி அம்மன் கோவிலில் இருக்குங்க. அங்கே சிவபெருமான் அவ்வளோ சக்தி வாய்ந்தவராக திகழ்கிறாங்க. அவ்வளோ ஒரு நம்ம கேட்குற வரத்தை உடனே தரக்கூடிய வல்லமை படைத்தவங்களாக இருக்காங்க. மீனாட்சி அம்மனும் சரி, சிவபெருமானும் சரி, அங்கே இருக்கக்கூடிய சிறு தெய்வங்களுக்கு கூட மகா சக்தி இருக்குங்க. நீங்கள் உங்களுக்கு எந்த பிரச்சனையானாலும் சரி, நம்மளோட சேனலில் போட்டிருக்கேன் பாருங்கள். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு விதமான வழிபாடு இருக்குது. அந்த வழிபாடுகளை பண்ணி உங்கள் பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளியில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்ல நிலைமையில் வரணும் அப்படின்னு சொன்னால் கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் இந்த விடிவு காலம் பிறக்குங்க. இந்த வழிபாடுகளை முறைப்படி நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வழிபாடு இருக்குது. நம்ம வெளிநாடு போகணுமா, அப்போ பின்னாடி எந்த ஒரு சட்டச்சிக்கலையும் சிக்காமல் நம்ம போயிட்டு நல்ல விதமாக நல்ல வளர்ச்சி அடைஞ்சு நல்ல வெற்றிகளை பெற்று திரும்பி வர்றதுக்கும் ஒரு அற்புதமான வழிபாடு இருக்குது. நான் எல்லாமே நம்ம மீனாட்சி அம்மன் பிளேலிஸ்ட்டில் நான் போட்டிருக்கேங்க. வேணால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தாரேன், வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க. இந்த வீடியோக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு, சப்போர்ட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒருத்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சீரியஸான நிலைமையில் இருக்காங்க, அவங்க உயிர் பிழைச்சே ஆகணும். அப்போ என்ன செய்யுங்க, நல்லா குளிச்சுருங்க. நல்லா காலையிலே குளிச்சுருங்க. அதிகாலையில் வளர்ப்பறையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளில் இந்த வழிபாடு பண்ணலாம். அப்புறம் இன்னொரு சீக்ரெட் இருக்குங்க. புதன்கிழமை மீனாட்சி அம்மனுக்கு ரொம்பவே உகந்த நாள். நீங்கள் புதன்கிழமையிலையும் போகலாம், ஆனால் வளர்ப்பறையில் வரக்கூடிய நாளில் போகிறது ரொம்ப நல்லது. ஆனால் ஒரு அர்ஜென்ட்டு ரொம்ப முடியாமல் இருக்காங்க, அவங்களை இப்பயே காப்பாற்றி ஆகணும், வளர்ப்பறை வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி தாராளமாக நீங்கள் எந்த கிழமையில் வேணாலும் போகலாம். நான் விசேஷமான நாள் புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை. மற்ற நாளில் போனால் நம்ம வேண்டுதல் நடக்காதான்னு கேட்டால் கட்டாயம் நடக்குங்க. நடக்காதுன்னு இல்லை, ஆனால் விசேஷமான நாள் புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை. அது வளர்ப்புறையில் போங்க. மற்ற நாட்கள்லேயும் தாராளமாக நம்ம அர்ஜென்ட் அப்படின்னு சொன்னால் போய் உடனே வேண்டிகிட்டு வரலாம், அதுவும் நடக்குங்க. எப்படி அப்படின்னு சொன்னால், காலைல குளிச்சுறீங்க இல்லையா, வீடு வாசலாம் சுத்தம் பண்ணிவிட்டு நல்ல பயபக்தியோடு குளிச்சுட்டு வீட்டில் இருக்க தெய்வத்துக்கு வழிபாடு பண்ணிவிட்டு, விநாயகருக்கு வழிபாடு பண்ணிவிட்டு, குலதெய்வத்தை வணங்கிட்டு, குலதெய்வத்துக்கு காசு முடிஞ்சு வச்சுட்டு, ஒரு மஞ்சள் துணியில் காசு முடிஞ்சு வச்சுட்டு நீங்கள் கிளம்புங்க. கோவிலுக்கு மீனாட்சி அம்மன் கோவில் போகிறீங்களா, உள்ளே நுழையும் போதே நீங்கள் அங்கே உள்ளே நுழைஞ்சிட்டு நீங்கள் எந்த வாசல் வழியாக வேணாலும் நுழையலாங்க. 4 வாசல் இருக்குது. தெற்கு வாசல், வடக்கு வாசல், மேற்கு வாசல், கிழக்கு வாசல். இதில் கிழக்கு வாசல் ராஜகோபுரம். நீங்கள் எந்த வாசல் வழியாக வேணாலும் உள்ளே போகலாம். போன உடனே இந்த முக்குர்ணி விநாயகர் இருக்காங்க இல்லையா, இந்த முக்குர்ணி விநாயகருக்கு நல்ல மனசார வேண்டிக்கோங்க. வீட்லேயும் வழிபாடு பண்ணிக்கணும்னு சொன்னேன் இல்லையா, குலதெய்வத்தையும் வழிபாடு பண்ணிட்டு வரணுங்க. கட்டாயமாக எந்த ஒரு வழிபாடு பண்ணாலும் சரி, நம்ம உள்ளே போய் வேண்டுதல் வச்சுக்கணுங்க. உள்ளே போயிட்டு முக்குர்ணி விநாயகருக்கு 2 விளக்கு, அங்கே உள்ளேயே எல்லாமே விற்கிறாங்க, உள்ளேயே போயிட்டு 2 அகல் விளக்கு வாங்கி ஏற்றிடணுங்க. மனசுரையும் வேண்டிக்கணும், இந்த மாதிரி உடம்பு முடியலை, இல்லை எனக்கு நேரம் சரியில்லை, நீ தான் அதிலேருந்து எனக்கு கவசமாதி காப்பாற்றணும் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு முக்குர்ணி விநாயகர்கிட்ட நல்லா மனசார வேண்டிக்கோங்க. வேண்டிக்கிட்டு அதுக்கு பின்னாடி அம்மன் சந்நிதி போங்க. அம்மன் சந்நிதியிலையும் போயிட்டு நல்லா மனசார வேண்டிக்கோங்க. நல்லா கடவுளே, தாயே, மனசு உருகி கண்ணீர்
தெய்வங்கள் இருப்பாங்க. அவங்களையும் வந்துட்டு ஒவ்வொருத்தங்களையும் வந்து நல்ல மனசார வணங்கிக்கோங்க. இந்த நான் சொன்னேன் இல்லையா, முக்குருணி விநாயகருக்கு 2 அகல் விளக்கு ஏற்றுற மாதிரி மீனாட்சி அம்மனுக்கும் 2 அகல் விளக்கு, அடுத்து வந்து சிவபெருமானுக்கும் வந்து 2 அகல் விளக்கு முன்னாடியே பெரிய தட்டு மாதிரி வச்சுருப்பாங்க. கற்பகிரகத்துக்கு முன்னாடி கொஞ்சம் அப்படியே வந்து வெளியில் வச்சுருப்பாங்க. நம்ம கைதட்டி வணங்கக்கூடிய தெய்வம் இருக்குது இல்லையா, அவங்கள்ட்ட போய் அமைதியாக நின்று அந்த சின்ன இதாக இருக்கும், அம்மனுக்கு இடதுபுறமாக இருக்கும், ஒரு சின்ன கோவில் மாதிரி குட்டியாக இருக்கும், அந்த அம்மனுக்கு இடதுபுறம் இருக்கும். அங்கே போயிட்டு நம்ம வழிபாடு பண்ணிக்கணும். கை தட்டக்கூடாது, அமைதியாக நின்று அவங்க வந்து தியானத்தில் இருப்பாங்க. கை தட்டக்கூடாது. அவங்கள வந்துட்டு வணங்கிட்டு அதுக்கு பின்னாடி வந்து நீங்கள் அமைதியான முறையில் ஒரு செகண்ட் உட்காந்துருங்க. உட்காந்து அம்மனை நேராக பார்க்கும்போது அப்படி கண்ணீர் நமக்கு மனசுக்குள்ளே ததும்பி நிற்கணுங்க. நம்மளோட வேதனை எல்லாமே வந்துட்டு அம்மன்கிட்ட வந்து கொட்டிடணும். கொட்டிட்டு நாம் வந்து மீனாட்சி அம்மன்கிட்ட மனசுருகி வேண்டிக்கோங்க. என்னோடய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுத்த இடம் மீனாட்சி அம்மன் கோவில். எனக்கு தெரிஞ்சவங்களுமே வந்து நிறைய பேரோட வாழ்க்கையில் நல்லது இந்த மாதிரி வேண்டுதல் போயிட்டு நிறைய வேண்டுதல்களுக்கு வந்து வழி பிறந்திருக்கு. கட்டாயம் கை கொடுப்பாங்க. நம்ம கோவிலுக்குள்ளே என்ன பிரச்சனையோடு நம்ம உள்ளே போகிறோமோ வெளியில் வரும்போது அந்த பிரச்சனைகள் எதுவுமே நம்ம வாழ்க்கையில் இருக்காதுங்க, விலகி போயிருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் சிவபெருமான் சன்னதிக்கு போங்க. அங்கேயும் போயிட்டு நல்லா வழிபாடு பண்ணிக்கோங்க. சிவபெருமான் சுயம்புவாக வந்தவர், நல்லா வந்துட்டு அவரை வந்து நல்ல மனசுருகி மனம் வந்து மீனாட்சி அம்மன்ட்டு எப்படி கண்ணீர் மல்க நீங்கள் வேண்டுதல் வச்சிங்களோ அதே மாதிரி அவர்கிட்டே வந்து வேண்டுதல் வச்சுக்கோங்க. வேண்டுதல் வச்சுட்டு இது மாதிரி உயிர் பிழைச்சி வரணும், எனக்கு எந்த ஒரு கெடுதலும் நடக்கக்கூடாது, நேரம் சரியில்லை, நீங்கள் தான் வந்து காப்பாற்றி கொடுக்கணும் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேண்டிக்கோங்க. வேண்டிக்கிட்டு அதுக்கு பின்னாடி நீங்கள் வந்து அங்கேயும் வந்து கைதட்டி வணங்குவோம் இல்லையா, அந்த தெய்வத்தை வந்து நம்ம கை தட்டாமல் அமைதியாக நின்று அவங்க வந்து தியானத்தில் இருப்பாங்க இல்லையா, அவங்கள வந்துட்டு நம்ம அமைதியாக வணங்கிட்டு அப்படியே வெளியில் வந்துடணுங்க. டேபிளில் வந்து விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்கும், ஒரு தகரம் மாதிரி வச்சுருப்பாங்க, அதில் வந்து விளக்கு ஏற்றிக்கோங்க. கட்டாயம் வந்துட்டு முக்குருணி விநாயகருக்கும் சரி, அடுத்து மீனாட்சி அம்மனுக்கும் சரி, சிவபெருமானுக்கும் 2 அகல் விளக்கு வந்து ஏற்றிக்கணுங்க. ஏற்றிட்டு அடுத்து வந்துட்டு உங்களோட இஷ்டம் தான், மற்ற தெய்வங்களுக்கு விளக்கு ஏற்றுறதுனால ஏற்றலாம், இல்லையா வரலாம். அப்படி வந்துட்டு வழிபாடு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு 5 நிமிஷம் அமைதியாக உட்காந்துருங்க. தெப்பக்குளத்தில் வந்து உட்காந்துருங்க. கிழக்கு பார்த்தோ வடக்கு பார்த்தோ மேற்கு பார்த்தோ உட்காந்துருங்க. தெற்கு பார்த்து மட்டும் உட்காராதுங்க. தெய்வ சிந்தனைகள் தெற்கு பார்த்து செய்யக்கூடாது. அடுத்து வந்துட்டு நல்ல மனசுருகி வேண்டிட்டு அப்படியே மொத்த பிரச்சனையும் வந்து தெய்வத்திட்ட ஒப்படைச்சிட்டோம், நீ நம்மளுக்கு வந்துட்டு எந்த ஆபத்தும் இல்லைன்னு சொல்லிட்டு மனசார வணங்கிக்கோங்க. மனசார வணங்கிட்டு அதுக்கு பின்னாடி உட்காந்துடுறீங்களா, உட்காந்துட்டு அப்படியே வெளியில் வாங்க. வெளியில் வந்துட்டு நீங்கள் வீட்டுக்கு போயிடலாங்க. இது வந்து நீங்கள் வேண்டிட்டு வந்துடுறீங்க இல்லையா, எப்போவுமே வந்துட்டு மனசில் நினச்சிக்கோங்க, தெய்வமே அன்றைக்கி வேண்டிட்டு வந்தேன், நீங்கள் தான் வந்துட்டு இவ்வளோ பெரிய பிரச்சனை எனக்கு காப்பாற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசார வேண்டிக்கோங்க. கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டு நல்லது மட்டுமே நடக்கும். உங்களுக்கு வரக்கூடிய கண்டங்கள் விலகி போகும். மரணப்பிடியிலேருந்து கட்டாயம் யார் உடம்பு முடியாமல் இருக்காங்களோ அவங்களுக்காக வேண்டிங்களோ அவங்க கட்டாயம் நல்ல முறையில் எழுந்து நடமாடுவாங்க. இது செஞ்சு பாருங்கள். இது வந்துட்டு நிறைய பேரோட வாழ்க்கையில் இந்த அதிசயம் அற்புதம் எல்லாமே நடந்திருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பாய்.